சிறை கைதிகள் சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் நல்ல தொழில் தொடங்க உதவும் வகையில் சிறையில் கோழிப்பண்ணை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் முதலில் கோவையில் துவங்கப்பட்டது. சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணித்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் மகேஸ்வர் தயாள் மேற்கொண்ட முயற்சியால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசுக்கான செலவை கட்டுப்படுத்தி சிறைச்சாலையில் இருக்கும் சிறை கைதிகளுக்கு மறுவாழ்விற்காக ஒரு வேலைவாய்ப்பினை தொடங்கவும் அனைத்து சிறைகளிலும் இந்த கோழிப்பண்ணை அமைத்து அதில் வரும் கோழிகளை சிறைவாசிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கொடுக்கலாம் என்ற நோக்கத்தில் அனைத்து சிறைகளிலும் இந்த கோழிப்பண்ணை அமைக்கும் திட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கோழிகளை பொதுமக்கள் விற்பனைக்கும் சிறைவாசிகள் சாப்பிடுவதற்கும் பயன்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கோழிகளை மக்களுக்கு விற்பனை செய்வது மற்ற இடங்களில் விற்பனையாகும் விலையை விட ஒரு கிலோவிற்கு 30 முதல் 40 ரூபாய் குறைவாகவே விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கோழிப்பண்ணையில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்காமல் ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டால் அந்த கோழிகளுக்கு இயற்கை முறையில் மட்டுமே கோழிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டாலும் மனித உடலுக்கு ஒத்துப்போகும் மருந்துகளை மட்டுமே கோழிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மற்ற இடங்களின் கோழிகளை விட இந்த கோழிகளின் தரம் அதிகரிக்கிறது. இங்கு மொத்தம் 5000 கோழிகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. மேலும் கோவை பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள சிறை வளாகத்தில் ஃப்ரீடம் சிக்கன் என்ற பெயரில் கடை அமைத்து பொதுமக்களுக்கு கோழிக்கறி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வாரம் 2 முறை புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறைவாசிகளுக்கு இந்த கோழிகள் உணவாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கோழிப்பண்ணை கடந்த 28/12/2024 அன்று கோவை மத்திய சிறையில் ஆரம்பிக்கப்பட்டது. நன்கு ஆராய்ந்து நோய்கள் தாக்காத தாய்க்கோழிகளின் குஞ்சுகளை தேர்வு செய்து இங்கு வளர்க்கப்பட்டு வருகிறது. இன்று வரையிலும் 5000 கோழிகளுக்கு குறையாமல் இருக்கிறது. இந்த ஃப்ரீடம் சிக்கன் பிப்ரவரி முதல் வாரம் முதல் இயங்கி வருகிறது. இந்த ஃப்ரீடம் சிக்கன் கடையில் வார நாட்களில் 15 முதல் 20 கிலோவிற்கு குறையாமல் விற்பனையாகி வருகிறது. மேலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விற்பனை 100 கிலோவை தொட்டுவிடுகிறது என சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.